வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சற்று முன் கொஞ்ச நேரத்துக்கு முன்பு தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் செய்த செயலால் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் பேர் அதிர்ச்சி. ஏன் எதிர்கட்சிகள் கூட பேர் அதிர்ச்சி. இப்போ எதிர்கட்சிகள் மொத்த பேரும் நம்முடைய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். விஜய் அவர்கள் என்ன செய்து விட்டார், மக்கள் ஏன் பேர் அதிர்ச்சி அடைகின்றார்கள், அதையெல்லாம் தாண்டி ராஜ்மோகன் அமைச்சர் அவர்களை எதற்காக எதிர்கட்சிகள் தேடுகின்றார்கள், இந்த விஷயங்களை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடந்தது என்ற விஷயத்தை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல இன்னைக்கு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதற்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் முதலமைச்சர். இன்னைக்கு சட்டமன்றத்தில் எல்லா அலுவல்களையும் ஒத்தி வைத்து விட்டு தீர்மானம் மட்டுமே கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானத்தின் மீது உங்க கருத்தை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. முதலமைச்சருடைய தீர்மானத்தை எல்லா கட்சிகளும் வரவேற்றார்கள். ஆனா ஒவ்வொரு கட்சியும் அந்த தீர்மானம் தொடர்பாக பேசுகின்ற போது காவிரி பற்றியும் தெரியும், கர்நாடகா பற்றியும் தெரியும், மேகதாது அணை பற்றியும் தெரியும் அப்படின்னு எல்லா விவரமும் எங்களுக்கு தெரியும், ஆனா விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிற மாதிரியே அவங்க திறமையை காட்டி பேசினாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் பாருப்பா, நாங்க என்ன சொல்றோமோ அதை செஞ்சுத்தான் ஆகணும் அப்படின்னு அதிகார திமுற திமுக காரங்க காட்டினாங்க சட்டப்பேரவையில். ஆனால் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்போதும் அப்படிதான், அதனால அவங்க வைத்த வேண்டுகோளை நீங்க சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இப்போ தீர்மானத்தில் என்ன கொண்டு வரப்பட்டிருக்குது, மேகதாது அணை கட்டக்கூடாது. அதே மாதிரி காவிரி மேலாண்மை வாரியமானது அடா வடிகால் நிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா இவங்க அனுமதி இல்லாம எந்த ஒரு அணையும் காவிரியின் குறுக்கு எப்போதும் கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை மதிக்கணும், உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கணும். ஆனா அரசியல் சூழ்நிலை காரணமாக தேவைப்படாத இடத்துல அணையை கட்டி தமிழகத்தை பாலைவனமாக மாற்ற பார்க்கிறாங்க. அதனால ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், அதற்காக தான் இந்த தீர்மானம் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்தார். சோ அந்த தீர்மானத்தை எல்லோரும் ஆதரித்தார்கள். ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேறியது. ஆனால் இந்த தீர்மானம் எதற்கு பயன்படும், இந்த மாதிரியான தீர்மானங்கள் பன்னீர்செல்வம் ஆட்சியில இருந்து எடப்பாடி ஆட்சி வரைக்கும், ஏன் இப்போ முடிந்து போன ஸ்டாலின் ஆட்சி வரைக்குமே இந்த மாதிரி தீர்மானங்கள் ஏகப்பட்டவை கொண்டு வரப்பட்டிருக்குது. அதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை, கர்நாடகாவுக்கு என்ன தீமை, அதனால இந்த தீர்மானங்களால ஒன்றும் ஆக போறதில்லை. இந்த தீர்மானம் போறதுனால கேரளாவில் இருக்கக்கூடிய அடப்பாவீங்களா தப்பா சொல்லிட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒன்று மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரியுமா, தமிழ்நாட்டில் எத்தனையோ மொழி பேசுறவங்க இருக்கிறாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால தமிழ்நாட்டில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த முடியாது எந்த விஷயத்திலும் அப்படின்னு அவங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு பிரச்சனை என்றாலே ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஒன்னா சேர்ந்துருவாங்க அப்படின்றத இந்த தீர்மானத்தின் மூலமாக நாம நிரூபிக்கிறோம். அதை முதலமைச்சர் விஜய் அவர்களே சுட்டி காட்டினார் அழகாக. கட்சிகள் வேறவாக இருக்கலாம், கொள்கைகள் வேறவாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழகத்துக்கும் தமிழக உரிமைக்கும் தமிழக நலனுக்கும் நாமெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் சிந்திப்போம். நாமெல்லாம் ஒண்ணுதான், எந்த விதத்திலும் வேறுபாடு கிடையாது. நம்ம வலிமையை பறைசாற்றுவோம், தீர்மானத்தை ஆதரிங்க அப்படின்னாரு. எல்லாருமே ஆதரித்து பேசினாங்க. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க தெரியுமா, அவங்க ஒரு ஆர்வ கோளாறு, உண்மையாகவே டேலண்ட் தான், எல்லாரும் துண்டு சீட்டு வச்சு படிச்சாங்கோ. ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த குறிப்பும் இல்லாம சட்டப்பேரவையில் பேசினாங்க. பாராட்டலாம், ஆனா அவங்க பேசுனது தான் தப்பு. என்னங்க எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கர்நாடகா தண்ணி தரணும், கேரளா தண்ணி தரணும், மீனவர் பிரச்சனையா இலங்கையில போய் பேசணும், இப்படியே தண்ணிக்காக 3 ஸ்டேட், மீனவர்களுக்காக ஒரு நாடு, இப்படியே தமிழ்நாடு கையேந்தி கொண்டு கிடக்கணுமா? தண்ணீர் பிரச்சனைக்கு தமிழகம் ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்யக்கூடாதா? நாம தண்ணி விஷயத்துல தன்னிறைவு அடையக்கூடாதா? அதுக்கு என்ன வேலை பார்த்திருக்கீங்க? மழை பெய்யுது, கடல்ல போய் தானே தண்ணி வீணா கலக்குது, அதுக்கு ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டக்கூடாது. அந்த கருத்துல நாங்க தமிழக அரசாங்கத்துடன் நாங்க எப்போதும் ஒத்து போவோம். தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிராக பேச மாட்டோம். ஆனா
பிறர் இடத்துல அணை கட்டக்கூடாது, தண்ணி கொடுக்கும் அப்படின்னு கேட்கிற தமிழகம் ஏன் தண்ணியை சேமிக்கின்ற விஷயத்துல கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கீங்க, நீங்க கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிறீங்க. அதிகாரம் வந்ததுனால மேலு கீழே தெரியல, உண்மை என்னன்னு தெரியல. நாம என்ன எவங்கிட்ட போய் பிச்சை கேட்கிறோம்? நம்முடைய உரிமையை கேட்கிறோம். நம்ம தண்ணியை தேக்கி வைக்கிறோம், தேக்காம விட்டுறோம், மழை தண்ணியை கடலுக்கு விடுறோம், விடாம விட்டுறோம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. காவிரியில நமக்கு உரிமை இருக்கா இல்லையா? முல்லை பெரியாறுல நமக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஆந்திராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா நதி நீர்ல நமக்கு உரிமை இருக்கா இல்லையா? அப்போ உரிமை இருக்குன்னு தெரிந்து நியாயப்படி தண்ணியை திறந்து விட வேண்டிய இந்த 3 ஸ்டேட்டுக்காரனும் தண்ணியை திறந்து விடனா, அப்போ நம்முடைய உரிமையை கேட்டு பெறாம, போராடி பெறாம நம்ம விட்டுலாமா? நம்ம தமிழகத்துல நிலத்தடி நீர் நல்லா இருக்குது, கிணறு நோண்டிக்கலாம், போர் போடலாம் இல்லையா, சின்ன சின்ன தடுப்பணைகள் கட்டலாம், நாம தண்ணீர் பிரச்சனை இல்லாம பாத்துக்கலாம், ஓகே. ஆனா அதுக்காக நம்ம உரிமையை விட்டுற முடியுமா? ஆனா பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும், ஏன்டா அடுத்த ஸ்டேட்டு கிட்ட போய் கையேந்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அறிவில்லாம பேசினாலும், அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த சௌமியா அன்புமணி அவர்கள் நம்முடைய உரிமை என்ன அப்படின்றத தெளிவா சொன்னாங்க. அவங்க தான் அறிவாளி என்று நாம சொல்லலாம். இரண்டாவது, அரசியல் என்ன என்பதையும் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவது, நம்முடைய உரிமை என்ன என்பதையும் தெளிவா புரிஞ்சிருக்காங்க. அவங்க சொன்னாங்க பாருங்க, மற்ற கட்சிகளாம் சொல்லாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? காவிரி ஆறு கர்நாடகாவில் எத்தனை கிலோமீட்டர் பாயுது, தமிழகத்தில் எத்தனை கிலோமீட்டர் பாயுது, மொத்தமாக 800 கிலோமீட்டர் காவிரி என்றால் அவங்க பக்கம் ஒரு 300 கிலோமீட்டர் பாயுமா? ஆனா மீதி இருக்கக்கூடிய 500 கிலோமீட்டரும் நம்ம தமிழகத்தில் தான் பாயுது. அதனால காவிரி ஆறை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாக்கெல்லாம் சொந்தம் இல்லை, நமக்கு தான் சொந்தம். அது மட்டும் கிடையாது, நம்ம வரலாற்று காலத்தை எடுத்து பார்த்தாலும் சங்க காலத்தை எடுத்து பார்த்தாலும் குடகு மலையில் தோன்றக்கூடிய காவிரி தமிழகத்துக்கு சொந்தமாக தான் இருந்தது. மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பதனாலும் கடந்த காலங்களில் பல ஆட்சியாளர்கள் வந்து தமிழகத்தை ஆண்டதனாலும் இன்னைக்கு குடகு மலையானது காவிரி உருவாகின்ற இடம் என்பது கர்நாடகாவுக்கு போயிருக்குது. அதனால காவிரி முழுமையா நமக்கு தான் சொந்தம். அதுல வருகின்ற தண்ணி 400 TMC நமக்கு தான் சொந்தம், கர்நாடகாவுக்குலாம் சொந்தம் இல்லை. அவனை கேட்டு கேட்டு தண்ணி வாங்குறத விட நாம நீதிமன்றத்தை நாடி நம்ம உரிமையை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, காவிரி ஆறுடைய நீளம் எத்தனை TMC தண்ணியானது மழை காலத்தில் வருது, மழை காலத்தில் வந்தா போதுமா, நம்முடைய காவிரி நதியில வெயில் காலத்திலையும் எவ்வளவு தண்ணியை பங்கிட்டு தரணும், இப்படி எல்லா விஷயத்தையும் புள்ளி விவரம்னு வந்து பாத்தீங்கன்னா சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் வந்து சிறப்பா பேசினாங்க. நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அம்மா காலத்தில் இருந்து எடப்பாடியார் காலம் வரைக்கும் இந்த காவிரிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு பட்டியலிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும், நீ முதலமைச்சரா இருக்கலாம், ஆனா நான் சொல்றதான் நீ கேட்கணும் அப்படின்ற திமிர்த்தனத்துடன் வந்து பெருசா அவங்க ஆட்சி காலத்துல காவிரிக்காக கிழிச்சி தள்ளினத பக்கம் பக்கமா பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேகதாது அணை தொடர்பாகவே வந்து ஒரு நடுவர் மையத்தை அமைத்தால் என்ன, அதற்கு மட்டும் தனியா அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதுக்கென ஒரு தனிய நடுவர் மன்றத்தை அமைக்க சொல்வோம், போராடுவோம் அப்படின்னு வந்து தெளிவாகவே வந்து நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் கிட்ட வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த விஷயத்தை தீர்மானத்தினுடைய 4வது பத்திக்கு கீழே சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால உதயநிதி ஸ்டாலின் வைத்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானம், விவாதம் கிளம்பிச்சு. உடனடியாக நேரலையானது துண்டித்து விட்டது. ஏன் துண்டிச்சாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியாதா? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு எந்த பதிலும் தெரியல. கேள்வி கணைகளால் எதிர்கட்சிகள் துளைக்கின்றார்கள். அதாவது யாரிடத்துல கேள்வி கேட்கிறோமோ அந்த அமைச்சர்கள் பதில் சொல்லணும், ஆனா அந்த அமைச்சர்களுக்கு பதில் தெரியலை. அதற்கு பதிலாக ஆதவ் அர்ஜுனாவும் ராஜ்மோகன் அவர்களுமே பதில் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அதனால திமுக மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு தவேக அமைச்சர்களுக்கு பதில் தெரியாத காரணத்தினால வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. அப்புறம் நேரலை வருமா? நம்ம சிவசங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும், நீங்க ஏதோ ஒரு ஆளுநர் உரைன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆளுநர் உரையை பொறுத்த வரைக்கும் அட்லி படம் பார்த்திருப்பீங்களா? அந்த அட்லி படத்துல நல்ல ஃபேமஸா ஓடின படத்துல இருந்து சில காட்சிகளை வெட்டி ஒட்டி படம் தயாரிப்பார். அந்த மாதிரி திமுகவினுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில நம்ம என்ன சாதனை செஞ்சோமோ அந்த சாதனைகளை வெட்டி ஒட்டி ஒரு ஆளுநர் உரைய அட்லி படம் போல தந்திருக்கீங்க. ரீல்ஸுக்கு வேணாலும் பயன்படலாம், மற்றதுக்கு எதுக்கும் பயன்படாது அப்படின்னு வந்து அவரு கேட்க, உடனடியாக அட்லி பற்றி எதற்காக சட்டப்பேரவையில் பேசுறீங்க அப்படின்னு ராஜ்மோகன் அவர்கள் கேட்க, தமிழக மக்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பேசுங்க,
எங்களை விட நீங்க அட்லியை நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எங்க முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் திரைத்துறையில் இருந்தாரு, அவருக்கு தெரியாத விஷயங்கள் கூட சிவசங்கர் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கின்றாரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உப்பு சொப்பு இல்லாத விஷயத்தை, மக்களுக்கு எந்த விதத்திலும் பயன் தராத விஷயத்தை பற்றி தான் கேள்வியா கேட்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நியாயப்படியான கேள்வி கேட்டாங்கன்னா திமுகவனுடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் தவேகாரங்க எடுத்து பேசுவாங்க, அப்படின்னு நாரி போயிடும். அதனால ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் திமுக கிடைச்சிருக்குது. எதற்காக 2 முறை நீங்க தேசிய கீதம் பாடினீங்க, 2 முறை எதுக்காக தேசிய கீதம் பாடினீங்க, தமிழ் தாழ் வாழ்த்து புறக்கணிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, எப்போதும் சரி மத்திய அரசாங்கத்துடனோ இல்ல ஆளுநருடனோ மோதல் போக்கு இருக்கக்கூடாது, இணக்கமாக போக வேண்டும் என்பதற்காகத்தான் சில விஷயங்களை நாம விட்டு கொடுக்க, அவங்க சில விஷயங்களை விட்டு கொடுத்தாங்க. எங்கேயும் தமிழ் தாழ் வாழ்த்தை நம்ம புறக்கணிக்கல. முதல் தடவையாக சட்டமன்றம் அமைதியாக நடந்திருக்குது. தமிழ் தாழ் வாழ்த்தும் சிறப்பா முதல்லயே பாடப்பட்டது. இதனால மக்களுக்கு என்ன பிரச்சனை, வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னார் சபாநாயகர். உடனடியாக மத்திய அரசாங்கத்துடன் இணக்கமாகவா, ஆளுநருடன் இணக்கமாகவா, ஐயோ அப்போ பிஜேபி கையாள்களோ அந்த சந்தேகம் இருந்தது. அதனால தான் பாத்தீங்கன்னா நேஷனல் ஆந்தம் 2 முறை பாடப்பட்டதோ அப்படின்னு சட்டப்பேரவையில் கேட்டாங்க. ஆனால் நானா இருந்தா என்ன பதில் சொல்லிருப்பேன் கேட்டீங்கன்னா, உங்க ஸ்டாலின் இருக்கா தெரியுமா, ஸ்டாலின் அவர் கூட சொன்னார், நாங்களும் ஆளுநர் கிட்ட சண்டை போடக்கூடாது என்று தான் நினைக்கிறோம், அவருடன் நட்பா இருக்கணும், இணக்கமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனா ஆளுநர் தான் எங்க கிட்ட மோதிக்கிறாரு. நாங்க ஒரு மாநில அரசாங்கமாக மத்திய அரசாங்கத்துடன் இணக்கமா தான் இருக்க ஆசைப்படுறோம். ஆனால் மத்திய அரசாங்கமானது தமிழ்நாட்டை வஞ்சிப்பதனால மத்திய அரசாங்கத்துடன் மோத வேண்டியதா இருக்குது அப்படின்னு ஸ்டாலின் அவர்களே சொன்னார். இணக்கமா தான் இருக்க விரும்புறோம்னு அன்னைக்கே சொன்னார். உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இப்ப என்னடான்னு பார்த்தா திடீரென நீங்க பிஜேபியுடன் இணக்கமா இருக்கிறீங்களா, ஆளுநருடன் இணக்கமா இருக்கிறீங்களா, அதனாலதான் தேசிய கீதம் பாடப்பட்டதா அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து. அது மட்டும் இல்ல, இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பிறகு நேரலையானது துண்டிக்கப்பட்டது. இவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, அதோட ராஜ்மோகன் அவர்களே தமிழக மக்களும் தேடுறாங்க, எதிர்கட்சிகளும் தேடுறாங்க அப்படின்னு சொன்னோம்ல. எதுக்கு தேடுறாங்கன்னா, சட்டமன்ற நிகழ்வுகள் நேரலை ஒளிபரப்பு செய்யப்படும் அப்படின்னு சொன்னார். இப்போ தீர்மானங்கள் எல்லாம் முடிந்துவிட்டு அதற்கு பிறகு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற விவாதத்துல நேரலையானது தொடரல, டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க. மக்கள் எல்லாம் பேர் அதிர்ச்சி. கொடுத்த வாக்குறுதியை இவங்க முழுமையாக நிறைவேற்ற மாற்றாங்க. அதான் அதிமுகவினர் கேட்டாங்க, அதாவது நேரலை நேரலை என்று சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அத்தனையும் உருட்டா, எந்த ஒரு வாக்குறுதியும் நீங்க நிறைவேற்றவே மாட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி முழுசா ரத்தாச்சா, அதே மாதிரி எல்லா வீடுகளுக்கும் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ சரியா நடைமுறைப்படுத்திருக்காங்களா? அதுக்கப்புறம் இப்போ இத்தனை ஆண்டு காலமாக முடங்கி போயிருந்த நேரலையை நாங்கள் கண்டிப்பா தொடருவோம், இனி வெளிப்படையாக இருக்கும் அப்படின்னு நேத்தா ராஜ்மோகன் அவர்கள் பேட்டியளித்தார். எல்லாமே நேரலை தான் என்று சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு விவாதத்தின் போது யாருக்கும் எந்த பதிலும் தெரியல. அது மட்டும் கிடையாது, அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் எழுந்து கேட்கிறாரு, ஏப்பா நீங்க கொடுத்தீங்க வாக்குறுதி 2500 ரூபாய், அது எப்ப நிறைவேற்ற போறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்னு சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரி அவர்கள் பதிலளித்திருக்க வேண்டும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டுறவுத்துறை அமைச்சர் பதிலளித்திருக்க வேண்டும். அது மக்கள் நல சமூக திட்டம் என்பதனால 2 பேரும் பதிலளிக்க தெரியல. அதுக்கப்புறம் ஆதுவாச்சன் அவர்கள் எழுந்து பேசினாரு. அதுக்கு பிறகு ராஜ்மோகன் அவர்கள் பேசினாரு. பிறகு நீர்வள தொடர்பான கேள்விதானே, அதுக்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய புஷி ஆனந்த் அவர்கள் தானே பதிலளிக்கணும். அவருக்கும் பதில் தெரியல. இத்தனைக்கு சீனியர் மினிஸ்டர் சொல்லுவாங்க, ஆனா அவருக்கும் தெரியல. புரோட்டோகால்ல 2வது இடத்துல இருக்கிறார், அவருக்கும் பதில் தெரியல. அப்புறம் எப்படி நேரலை வரும்? அதனால மக்கள் எல்லாம் பேரதிர்ச்சி. அனுபவம் இல்லாதவர்களை ஆட்சி கட்டல அமைத்திருக்கிறோம் அப்படின்றத விட ஒண்ணுமே தெரியாத முட்டாள்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறோம் அப்படின்றது மக்களுடைய எண்ணமா இருக்குது. அதை பார்த்த உடனே மக்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். அனுபவம் இல்லை என்றால் அனுபவம் பெற்றுக்கொள்ளலாம், ஆனா எதுவுமே தெரியாதவர்களை சட்டமன்றத்தில் உட்கார வச்சோம்னா இந்த விஷயங்களை நம்ம கத்துக்கணும், மக்களுக்கு எல்லாவற்றையும் செய்யணும் அப்படின்ற எண்ணம் கூட இல்லாம இருக்குதுல்ல. சட்டமன்ற கூட்டத்தொடரானது நடக்க போது, உங்களை நோக்கி கேள்வி கணைகள் வரும். 2 நாள் பயிற்சி கொடுத்தாங்க, ஏதாவது கத்துக்கினீங்களா? ஆனா இன்னைக்கு சாதாரண கேள்விக்கு அமைச்சர் பெருமக்களுக்கு பதில் தெரியவே இல்லை. திமுக காரன் இன்னும் கலாட்டா பண்ணி கொண்டு விட்டான். என்னங்க, அமைச்சர்களும் பேச மாட்டாங்க, முதலமைச்சரும் பேச மாட்டாரு, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வாயே திறக்க மாட்டாரு அப்படின்னு கேட்கும்போது ஆதவஜனா தான் இருந்து பதிலளிக்கின்றார். முதலமைச்சர் பேசுகின்ற போது பேசுவாரு அப்படின்ட்டு. எனக்கு ஒன்னே ஒன்று தான் டவுட்,
சட்டமன்றத்தில் இருக்கின்ற போது முதலமைச்சருடைய முகமானது எப்போதும் சோர்ந்தே காணப்படுகிறது. அவர் என்ன நினைக்கிறாரு? தேவையில்லாமல் நம்மளை கொண்டு வந்து சட்டப்பேரவையில் உட்கார வச்சிட்டானுங்களே, நமக்கு ஒன்றுமே தெரியலன்னு நினைக்கிறாரா? இல்லை எப்பப்போ பேசணுமோ அப்போ நான் பேசுவேன், ஏன் தேவையில்லாமல் பேச சொல்கிறானுங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரா? என்னன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உம்முனே இருக்காரு. தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கும் காணப்படலை. அவருடைய முகத்தில் ஏன் கவலை இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. அதையெல்லாம் தாண்டி இந்த ராஜ்மோகன் அவர்கள் நேரலைன்னு சொன்னார, நேரலை துண்டித்ததுக்கான நியாயமான காரணத்தை யாருமே சொல்லலை. மக்கள் கடுப்பேற்றாங்கன்னு தான். கொடுத்த வாக்குறுதி தொடர்பாக அதிமுக கேள்வி கேட்டாங்க, அதுக்கும் பதில் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நேஷனல் ஆந்தம் ஏன் பாடினீங்க அப்படின்றதுக்கும் நம்ம முதலமைச்சர் கிட்ட பதில் இல்லை. மொத்த அமைச்சர்களும் வந்து வாய்மூடி மௌனிக்க எதிர்கட்சிகளுடைய கைதான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஓங்கி இருந்தது. சரிங்க, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு இருக்கிறது, உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு இருக்கிறது. ஆனால் அத்தனையும் இருந்தாலும் கர்நாடகாக்காரன் அதை மதிப்பதே கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? எல்லாமே உச்சநீதிமன்றம் தானுங்க. ஏன்பா, வடிகால் நிலமாக இருக்கக்கூடிய தமிழகம், கேரளா மற்றும் பாண்டிச்சேரி இவங்க கிட்ட அனுமதி பெற்றுவிட்டு வந்து நீங்கள் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிடுங்க, அதற்கு பிறகு மற்ற மாநிலத்துக்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கி ஒன்றா கட்டிக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்பேற்பட்ட முட்டாள்தனம்! இப்போ டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மக்கள் வரி பணத்தில் தானே ரெடி பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அணை கட்டுறதுக்கான பொருளை கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் மக்கள் வரி பணம் தானே. எப்படியா இருந்தாலும் தமிழகம் ஒத்துக்காதுன்னு தெரியும். அப்படி இருந்தும் எதற்காக உச்சநீதிமன்றமானது டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லணும்? மொத்தத்தில் பிரச்சனைக்கான வேறே வந்து உச்சநீதிமன்றம் தான். ஏப்பா, தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் கட்டக்கூடாது என்று உச்சநீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிவிட்ட பிறகு கர்நாடக அரசாங்கம் போடுகின்ற மனுவெல்லாம் பார்த்து தள்ளுபடி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மேகதாது அணை பிரச்சனையே வந்திருக்காது. எப்போதும் கர்நாடகாக்காரன் அந்த மாநிலத்தினுடைய குழப்பத்தை திசை திருப்பத்துக்காக எப்போதும் மேகதாது அணையோ இல்லை காவிரி பிரச்சனையோ கையில் எடுத்துக்கிறானுங்க. இப்போதும் சிவகுமார் அவர்கள் சித்தராமையாவுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய பனிப்பூரா திசை திருப்பதுக்காக மேகதாது அணை கட்ட போறேன் அப்படின்னு களத்தில் இறங்கிட்டாங்க. ஸோ பிரதமரை போய் நேரடியாக சந்தித்து கட்டக்கூடாது என்று வலியுறுத்துவோம் வாங்க அப்படின்னு அதிமுகவும் திமுகவும் முதல்வர் விஜய் அவர்களை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். நேராக போறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் கொடுத்த வாக்குறுதியில நேரலை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தீங்க, அதையாவது நிறைவேற்றிருக்கலாம். ஆனால் அதை கூட நிறைவேற்றவில்லை. மக்களும் பேரதிர்ச்சி, எதிர்கட்சிகளும் பேரதிர்ச்சி. பார்க்கலாம் இனிமேலாவது நேரலை செய்கிறாங்களா என்று சொல்லிட்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூட அவங்களுக்கு தகுதியும் இல்லை, திறமையும் இல்லை. இப்படி ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடக்குது. எல்லாம் கவலைக்குரிய விஷயம் தான். நன்றிங்க.